Alhamdulillahi Rabbil Alameen wassalatu wassalamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Ma kadabal fuadu wa ma ra'a. وقال النبي صلى الله عليه وسلم أنا النبي لا كذب أنا ابن عبد المطلب أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பூமியிலே அவதரிக்கிறார்கள். நூறாய் ஒளியாய் இந்த சமூகத்திற்கு வந்த நாயகம், அந்த நாயகத்தின் உடல் அமைப்பு எப்படி இருந்தது? பெருமானாரினுடைய உடல் அமைப்பு, இதை பற்றிய பல நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பெருமானார் நம்மை போன்ற மனிதர் தான், நம்முடைய உறுப்புகளை போன்ற உறுப்புகள் தான். ஆனால் அது எப்படி இருந்தது? பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை அழகு குறையாத ஒரு மனிதர் கூட உலகத்தில் இல்லை. பிறந்த நேரத்தில் பேரழகாய் இருப்பார். தாடி மீசை முளைக்கிற வரை கொஞ்சம் அழகு கூடும். அதற்கு பிறகு குறைந்து குறைந்து 70-80 தொடுகிற போது அன்ன நடையெல்லாம் வாத்து நடையாக மாறும். தார் போட்ட ரோடை போல இருந்த நெற்றி எல்லாம் உழுத நிலத்தை போன்று மாறிவிடும். ஆப்பிளை போன்ற கன்னங்கள் எல்லாம் உலர்ந்த திராட்சையை போன்று மாறிவிடும். இது நம்முடைய நிலை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து வஃபாத்தாகிற வரை அழகு குறையாத 2 பேர் தான். ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களது ஆசிரியர் பெருந்தகை PSP ஜெயினுல்லாமதீன் ஹஜ்ரத் அவர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக்குவானாக. ரசூலின் அழகை அவர்களைப் போல யாரும் வர்ணிக்க முடியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அழகு, பெருமானாரும் அழகு. இந்த 2 அழகுக்கும் என்ன வித்தியாசம்? மல் ஃபர்க் பைனஹுமா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு குறையவே இல்லை. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரே அழகு. ஆனால் பெருமானார் அப்படி அல்ல. ஒவ்வொரு முறையும் நாயகத்தை பார்க்கிற போது அழகு கூடும். யூசுப் ஹசீன், பெருமானார் மலீஹ். மலீஹ் என்றால் ஒரு முறை பார்த்து விட்டு இன்னொரு முறை வந்தால் அது தெவிட்டாத அழகு. இன்னும் கொஞ்சம் ரசூல் அழகு கூடியிருப்பாங்க. இன்னொரு முறை பார்க்கிற போது பெருமானாரின் அழகு கூடியிருக்கும். இதுதான் ரசூல். பெருமானாரின் அழகை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவார்கள், அஜ்மலுன் நாஸி மின் பஈத். தூரத்திலிருந்து பார்க்கிற போது ஒரு ஆணுக்கு என்னெல்லாம் அழகோ அது முழுவதும் நாயகத்திடத்தில் இருந்தது. அறிவு ஆணுக்கு அழகு, உபகாரம் ஆணுக்கு அழகு, அஹ்லாக் ஆணுக்கு அழகு. அழகு இல்லையா? எல்லா அழகும் மொத்தமாக பெற்றவர்கள் தான் முத்து முஹம்மது. நீங்கள் மேனி அழகை பார்த்தாலும், அறிவழகை பார்த்தாலும், குண அழகை பார்த்தாலும் நாயகத்தை விட சிறந்தவர்களை உலகத்தில் பார்க்க முடியாது. இதைத்தான் சொல்லுகிறார்
தூரத்தில் இருந்து பார்த்தால் 1500 வருடத்திற்கு பின்னால் இருந்து ரசூலை பார்க்கிறோம். அப்பொழுதும் பெருமானார் பேரழகு பெட்டகம். அஹ்ஸனுகும் மின் கரீப், பக்கத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிசயமூட்டும் அழகு. என்ன ஆச்சரியம் தெரியுமா? பெருமானாரின் அழகை வர்ணித்தவர்கள் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, ஆயிரக்கணக்கான பேர் வர்ணித்தாலும் கூட அன்னை ஆயிஷா வர்ணித்ததுதான் ஆச்சரியம். ஏனென்றால் உலகத்திலே எந்த மனைவியாவது கணவனை வர்ணித்ததுண்டா? இவர் வேண்டுமானால் சொல்லுவார், கண்ணே மணியே வைரமே வைடூரியமே மரகதமே மாணிக்கமே என்று மனைவியை புகழுகிற கணவன் உண்டு. கணவனை புகழுகிற மனைவி கோயம்புத்தூர்ல மட்டும்தான் உண்டு. ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? நான் எப்படி அழகா இருக்கேன்னு வீட்டில் போய் கேட்டு பாருங்க. இந்த முகரக்கட்டைக்கு பொண்ணு கிடைச்சதே பெரிய பாடு. என்ன அந்த ஊர்ல கேட்டாங்க, இந்த ஊர்ல கேட்டாங்க, எல்லாம் சேர்ந்து பாலும் கிணத்துல தள்ளிட்டாங்க. ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், லனா சம்சுன் வலில் ஆஃபாக்கி சம்சுன் வ ஷம்ஸி தத்லுஉ பஅதல் இஷா. எங்களுக்கும் ஒரு சூரியன், வானுக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது. எங்கள் சூரியன் இரவில் தான் உதயமாகும். மக்கள் இருளில் இருக்கிற போது இந்த சூரியன் உதயமாகும் என்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னது என்னவோ துவாவா போச்சோ இல்லையோ, இந்த சமூகம் அந்த சூரியனையே சுற்றி வருகிறது இல்லையா? எந்த சூரியன் என்று நான் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்ப்போம், பெருமானாரை புகழாதவர்கள் இல்லை. ரபீஅ பின்த் முஅவ்வி நாயகத்தை பார்க்கிற போது சூரியனே இறங்கி வந்ததை போன்று இருக்கிறது ரசூலே என்கிறார்கள். பெருமானாரின் அழகை சுபுலுல் ஹுதா வ ரஷாத் என்பதிலே எழுதுகிறார்கள். பெருமானார் கிழிந்த ஆடையோடு வருகிறார்கள், ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த ஒரு பெண்மணி ரசூலுக்கு ஆடை செய்தார்கள். பௌர்ணமி நிலவு அன்றைக்கு அந்த ஆடையை ரசூலுக்கு அன்பளிப்பு செய்கிறார்கள். ரசூலே, உங்கள் ஆடையிலே கிழிச்சல் இருக்கிறது, அதை கலட்டிவிட்டு இந்த புத்தாடை உடுத்தி கொண்டு வாருங்கள். அன்பளிப்புகளை ஏற்கிற பழக்கம் பெருமானாருக்கு உண்டு. தன்னுடைய பழைய ஆடையை கலட்டிவிட்டு புத்தாடையோடு பெருமானார் வருகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அம்மார் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ஸஹல் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அந்த புத்தாடையிலே பெருமானார் வருகிற போது பௌர்ணமி நிலவு அழகா, பெருமானார் அழகா? யார் அழகு என்று சகாபாக்கள் பார்க்கிறார்கள். வானை அலங்கரிக்கிற ஒற்றை நிலவை விட நாயகத்தின் அழகு பேரழகு என்கிறார்கள். கோதுமை நிறம் கலந்த அந்த வெண்மையும் பௌர்ணமியும் ஒன்றாகவே முடியாது என்று சொல்லுகிறார்கள் அம்மார் ரலியல்லாஹு தஆலா. பேரழகு. அல்லாஹு அக்பர். பெருமானாரின் அழகை சகாபாக்கள் ரசிக்கிறார்கள். அண்ணலின் அழகுக்கு நிகர் உலகத்தில் வேறு யாரும் இல்லை. இதைத்தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொல்லுகிற போது, அஹ்ஸன மின்க லம் தலிதின் நிசா, உலகத்தில் எந்த பெண்ணுமே உங்களை போன்று அழகரை பெற்றதே இல்லை. அஹ்ஸன மின்க லம் தர கத்து ஐனி, இந்த கண் 120 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறது நாயகமே, உங்களை போன்ற அழகரை இந்த கண் கண்டதே இல்லை ரசூலே. ஹஸ்ஸான் பாடுகிறார். பெருமானாரின் அழகு, அந்த நாயகத்தை கனவிலே, அந்த அழகரை கனவிலே காணுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவான். அன்பிற்குரியவர்களே, அழகு, பெருமானாரின் அழகு நிகரில்லா அழகு. அந்த நாயகத்தின் தலை முதல் கால் வரை வர்ணித்தது யார் தெரியுமா? ஒரு பெண்மணி, உம்மு மஅபத். பெருமானாரின் அழகை வர்ணித்தவர்கள். தலையிலிருந்து கால் வரை ரசூலின் அழகு எப்படி இருந்தது? பெருமானாரின் தலையை பற்றி சொல்லுகிற போது அலீமுர் ராஸ், ரசூலுல்லாஹ்வினுடைய தலை பெரிதாக இருக்கும். பார்ப்பதற்கு ஹைபத்தை, கம்பீரத்தையும் ஹைபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய, பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தலை அமைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய தலையின் முடி நடுவாங்கி எடுத்தவர்களாக, மாங்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா, நடுவாங்கி எடுத்தவர்களாக
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முடியை வைத்திருந்தார்கள். லம்மா ஜும்ஆ வஃப்ரா என்ற அரபியிலே சொல்லுவார்கள். பெருமானாரின் முடிவைப்பு எப்படி இருந்தது என்றால், 2 காதுக்கும் நடுவில் வரை பெருமானார் முடிவைத்தார்கள். இன்னொரு ரிவாயத்திலே பெருமானார் காதின் சோனைக்கு கீழ் வரை முடிவைத்தார்கள். இன்னொரு ரிவாயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள் புஜம் வரை முடிவைத்தார்கள். என்ன அழகு தெரியுமா? அந்த முடியை ரசூலுல்லாஹ் முடி வைக்கிறது பெருசு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் வைக்கிறான், விதவிதமா வைக்கிறான். ஆனா அந்த முடியை ரசூல் எப்பொழுதும் எண்ணெய் தேய்த்து பராமரிப்பார். இன்னைக்கு ஒரு கொட்ராவை கோத்து சுத்தி வெட்டிடலாம் இல்லையா? நஊது பில்லாஹ். விதவிதமான முடிகள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியிலும் அழகு. முடிசூடா மன்னன். உலகத்திலே எந்த தலைவனின் முடியும் பாதுகாக்கப்படவில்லை, ஆனால் ரசூலின் முடியும் பாதுகாக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்தில், ஒரு ஹஜ்ஜு தான் ஃபர்லான ஹஜ் செய்திருக்கிறார். ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்திலே முடியை பெருமானார் மொட்டையடித்தார்கள். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு இடத்திலே கொடுக்கிறார்கள். அந்த முடி சஹாபாக்களுக்கு போனது. உம்மு சுலைம் ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலே முடி இருந்தது. யாராவது நோய் என்று சொன்னால் தண்ணீரிலே அந்த முடியை முக்கி கொடுப்பார்கள். அது நோய்க்கு நிவாரணத்தை தந்தது. நாயகத்தின் முடியும் பாதுகாப்பு. இன்று வரை சில இடங்களில் அந்த முடி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. முடிக்கும் சனது இருக்கிறது. வெறுமனே இது ரசூலுல்லாஹ்வுடைய முடின்னு ஒரு ஆள் வந்து சொல்லிட்டாக்க ஏத்துக்க முடியாது. அதுக்கு ரசூல் வரை சனது வேண்டும். முடிக்கும் சனதுள்ள தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாடியின் முடி, அதில் எத்தனை நரை! பெருமானாருக்கு தாடி முடியிலே 20 நரைகள் இருந்தது. அந்த நரை ரசூலின் அழகை கூட்டியது. நிறைய பேருக்கு நரை வந்துருச்சுன்னா அழகு குறைஞ்சிரும். ஆனா ரசூலுக்கு தாடி முடியில் இருந்த 20 இல்லையா? இன்னைக்கு சில பேர் வேணும்னே வெள்ளை அடிச்சுக்கிறான், மஞ்சள் அடிச்சுக்கிறான், சிகப்பு அடிச்சுக்கிறான். விதவிதமாக முடி வைக்கிற பண்பாடு வந்து விட்டது. பெருமானாரினுடைய தாடி முடியின் பேரழகு சச்சி ஹிகாயாத் என்ற நூலிலே எழுதுவார்கள். 2 தாடி முடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சட்டையில் விழுகிறது. இதை பார்த்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அந்த 2 முடியையும் எடுத்துக்கொண்டு போய் வீட்டிலே பாதுகாப்பாக வைக்கிறார்கள். வெளியே சென்று விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தால் குர்ஆன் ஓதுகிற குரல் கேட்கிறது. எங்கே குர்ஆன் ஓதுகிற குரல் கேட்கிறது என்று தேடி அலைகிறார்கள். பெருமானார் எங்கே முடி வைத்திருந்தார்களோ அங்கே குர்ஆன் ஓதுகிற குரல். 2 முடியை எடுத்துக்கிட்டு பெருமானார்ட்ட வர்றாங்க. ரசூலே, இந்த முடியிலிருந்து குர்ஆன் ஓதுகிற குரலை கேட்டேன் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர் உங்களுக்கு தெரியாதா? என் ஒவ்வொரு முடியிலும் அல்லாஹ் ஹாஃபிலான மலக்குகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க என்று தெரியாதா? ஒவ்வொரு முடிக்கும் ஹாஃபிலான மலக்குகள். அதனால் குர்ஆன் ஓதும் குரல் கேட்டது. அப்ப நாயகத்தின் முடி நம்மை போன்று சராசரி முடியா? குர்ஆனுக்கும் அழிவில்லை, பெருமானாரின் முடிக்கும் அழிவில்லை. அழிவில்லா முடிக்கு சொந்தக்காரர் அண்ணல் பெருமானார் என்றால் அவர்களின் அழகை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். பெருமானாரின் தலையழகே இப்படி என்றால் தலைக்குள் இருக்கிற மூளையின் அழகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அறிவை போல உலகத்திலே அறிவை பெற்ற அறிஞர் உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? ஒரு சஹாபிக்கு திடீரென்று ஒரு ஆசை, ரசூலின் அறிவை அளக்க வேண்டும். எவ்வளவு பெரிய அறிவாளி ரசூலுல்லாஹ் என்று தெரிய வேண்டும். நேரா பிலால் ரலியல்லாஹு போனார். நீங்க தான் ரசூலுல்லாஹ் கூடயே இருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ்வினுடைய அறிவு எவ்வளவு? பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்களா, ரசூலின் அறிவை அளக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லை, அதனால அதெல்லாம் அவங்க மகள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். நேராக போய் பாத்திமா ரலியல்லாஹு கேட்டாங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய அறிவு எவ்வளவு? பாத்திமா ரலியல்லாஹு அறிவின் திலகம் இல்லையா? பாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்களா, ரசூலின் அறிவை அளக்கிற அளவுக்குலாம் எனக்கு மூளையில் விஷயம் இல்லை, அதனால நீங்க என் அறிவின்
பட்டணம் அலி இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அந்த நுழைவாயில்கிட்ட போய் கேளுங்க. அலிரலி அல்லாட்ட போய் கேட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ்வினுடைய அறிவின் அளவு எவ்வளவு? அலிரலி அல்லா சொன்னாங்களா, ரசூலின் அறிவிலிருந்து என் அளவை வேண்டுமானால் சொல்லுகிறேன். என் அறிவின் அளவு கடலினுடைய மணலில் ஒரு மணல் அளவு என்றார்கள் அலிரலி அல்லாஹ். கடல்ல எவ்வளவு மண் இருக்கும்? ரசூலின் அறிவுக்கு முன்னால் என் அறிவு கடலின் ஒரு மணல் அளவு. அந்த அலிரலி அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா? எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத பதில் சொல்லும் வள்ளல் அலி. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார்கள். சூரத்துல் ஃபாத்திகாவில் இருக்கிற பாவுக்கு மட்டும், அல்ஹம்து சூராவில் இருக்கக்கூடிய முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கா இல்லையா, அந்த பாவுக்கு மட்டும் விளக்கம் 70 ஒட்டகைகள் சுமக்கிற அளவு எழுதுவேன் என்றார்கள். அப்ப அலிரலி அல்லாஹ்வினுடைய அறிவு எவ்வளவு? நாம சொல்ல வேண்டியதுதான், அலி கடல் என்றால் அவர்களின் அறிவுக்கு முன்னால் நம்ம அறிவு கடலின் மணல் அளவு. அல்லாஹ் அக்பர். பெருமானாரினுடைய அறிவை உலகத்திலே அளந்து சொல்லுகிற அறிவாளி இன்னும் பிறக்கவே இல்லை. பெரிய அறிவாளி. பெருமானாரின் தலை அழகு, முடி அழகு. இந்த தலைக்கு அழகே கண்தானே. பெருமானாரின் கண் அழகை பற்றி எழுதுகிறார்கள். அபஹருல் ஐனை அதஅஜுல் ஐனை என்று கவரும் கண்ணழகர் பெருமானார். அஹ்தபுல் அஸ்பார், அந்த கண்ணினுடைய முடிவும் அந்த இமையும் சேர்ந்து பொருந்தி இருப்பது. அதிலும் பெருமானார் அக்ஹலுல் ஐனி, சுருமா இட்டு வந்து விட்டால் பெருமானாரின் கண்ணை பார்த்தால் அவன் கண்ணை ஒப்படைத்து விடுவான். அவ்வளவு பேரழகர் பெருமானார். ஒரே ஒரு முறை நாயகத்தின் கண்ணை பார்த்து விட்டால் அவர் தன்னை மறந்து போவார். அப்படி மறந்தவர் தானே அபு குர்சாப்பா. 8 வயது சிறுவன் பெருமானாரின் கண்ணைத்தான் பார்த்தான். 8 வயது சிறுவன் கண்ணை பார்த்தான், தன்னை மறந்தான். அம்மாவும் சின்னம்மாவும் சேர்ந்து ஆடு மேய்க்க விடுவாங்க. அவன் ஆட்டத்தான் மேய்ச்சிட்டு போவான். பெருமானார் மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து இருப்பாங்க. நேரா வருவான், ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்னு போய் பார்த்தா ரசூலி கண்ணழகை கண்டு மயங்கி போய் அங்கே உட்கார்ந்து விடுவார். அவ்வளவுதான், உட்கார்ந்ததுதான். ஆடு மேயவில்லை. அம்மா அடுத்த நாள் சொன்னது, நீ ஆட்டை சரியா மேய்க்கல, இன்னைக்கு ஒழுங்கா மேய்ச்சிக்கோன்னு. அவர் சென்றார். பெருமானார் அமர்ந்திருந்தார்கள். அந்த கண்ணழகில் மயங்கி அடுத்த நாளும் தன்னை இழந்தார். அபு குர்சாப்பா 8 வயசு பையன். 2வது நாளும் ஆடு சரியா மேயல. அம்மா சொல்லிருச்சு, நீ ஆடு மேய்க்கவே தகுதி இல்லாதவனா இருக்கிற, நாளைக்கு ஒழுங்கா மேய்க்கலன்னா நைய புடைச்சிருவேன்னுச்சு. 3வது நாள் மேய்க்கவில்லை. அம்மா அடிச்ச அடி, வெளுத்த மேனி, சிவந்த மேனியில் எல்லாம் தடங்கள், கண்டிப்போச்சு. இவ்வளவு அடி. அம்மா சொன்னது. 4வது நாள் போறாரு. பெருமானாரை பார்த்தவுடன் அந்த கண்ணழகில் மயங்கியவர், அன்னையா அண்ணலா, அன்னையா அண்ணலா, அன்னையின் பாசம் ஒரு பக்கம், அண்ணலின் நேசம் மறுபக்கம். பாசக்கரம் நீட்டுவதா நேசக்கரம் நீட்டுவதா? அந்த கண் அன்னையை மறந்தது, அண்ணலோடு இணைந்தது. எனக்கு கண்டாரு. ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்த பெருமானார் கேட்கிறார்கள், என்ன அபு குர்சாப்பா அவளையோடு அமர்ந்திருக்கிறாயே? ஒன்றும் பேசல, சட்டையை கழட்டி மட்டும் காட்டினாரு. உடம்பெல்லாம் தடித்து போயிருக்கிறது. எங்க அம்மா அடிச்சாங்க, ஒழுங்கு ஆடு மேய்க்கலன்னு அடிச்சாங்க. மாலை நேரம் நான் வருகிறேன், ஆட்டை காட்டு என்றார். பெருமானாரிடத்திலே ஆடு காட்டப்பட்டது. பெருமானார் தன் கையை வைத்து தடவினார்கள். ஒவ்வொரு 8க்கும் ஆட்டின் எடை கூடியது. 8 கிலோ ஆடு வீட்டுக்குள் நுழைகிற போது 28 கிலோவாக நுழைகிறது. அந்த அம்மா கேட்டுச்சு, என்னடா தம்பி அதிசயம், மேயாத ஆடு, நோஞ்ச ஆடு இப்படி வருகிறதே? அம்மா, ஒரு கண்ணழகரின் கண்ணில் மயங்கினேன் அம்மா, அவரின் பரக்கத் ஆட்டுக்குள்ளும் இறங்கியது அம்மா. அப்ப இந்த உம்மத்து ரசூலை பெற்ற நாம் எவ்வளவு பரக்கத்திற்கு சொந்தக்காரர். ரசூலின் சுன்னத்தை நினைத்தால், ரசூலின் மீது சலவாத்தை சொன்னால் ஆட்டுக்கு பரக்கத் வந்ததை போன்று நம்முடைய நாட்டுக்கும் வராதா, வீட்டுக்கும் வராதா? அன்பிற்குரியவர்களே, பெருமானாரை கண்டு மயங்கினார்கள் கண்ணழகில்.
அல்லாஹு அக்பர். அந்த கண் நம்முடைய கண்களை போன்று சாதாரண கண்ணா? நம்மளுக்கு இல்லையா, கண்ணாடி போட்டுடுறோம், ஒழுங்கா தூரத்து பார்வை தெரியல, கிட்டத்து பார்வை தெரியலன்னு கண்ணாடி போடுறோம் நாம. ரசூல் அப்படி அல்ல. இங்கிருந்து கொண்டு அவர்களின் கண்கள் சொர்க்கத்தை பார்க்கும். முஸல்லாவிலே நின்று கொண்டு அவர்களின் கண்கள் நரகத்தை பார்க்கும். ஹதீஜா ரலியல்லாஹு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு, ஏம்மா அழுகிற? இல்லை, நம்ம புள்ள மௌத்தா போச்சுல, அவங்கள நினைச்சு அழுதுட்டு இருக்கேன், காசிம் நினைச்சு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். பெருமானார் அப்படி மேலே தலையை தூக்குனாங்க. காசிம் சொர்க்கத்திலே திராட்சை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அங்கே சாப்பிட்றதை இங்கே பார்த்து சொல்கிறாங்க, அங்கே அவர் திராட்சை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்போ தாய்க்கு பேராசை இருக்குமா இல்லையா? பெருமானார்கிட்ட கேட்டாங்க, அதை நானும் பார்க்க வேண்டும் ரசூலே, ஏதாவது முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் கை வைத்து பார் என்றார்கள். அன்னை கதீஜா பார்க்கிறார்கள், சொர்க்கத்தை காணும் ஆற்றல். ஆனந்தமடைந்த வரலாறுகள் ஹதீஸ் நூல்களில் இருக்கிறது. பெருமானாரின் கண்கள் நம்முடைய கண்களை போடல்ல. கபருக்குள் நடக்கிற விண்ணுக்கு மேலேயும் பார்க்கும், மண்ணுக்கு கீழேயும் பார்க்கும். கபரின் வேதனையை கண்டார்கள். இவர்கள் கபரில் வேதனை செய்யப்படுகிறார்கள். மரத்தை எடுத்து வாருங்கள், நட்டு வையுங்கள். இதில் இந்த மரம் ஹயாத்தாக இருக்கிற வரை அது தஸ்பீஹ் செய்கிறது, நன்மை கிடைக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார். எல்லா ஹதீஸ் நூல்களிலும் எடுக்கிறது. இப்ப சாதாரண கண்ணா? நம்ம கண்ணுக்கு நிறைய சிக்கல் இருக்கிறது இல்லையா? சில பேர் கண்ணு இருந்துமே போய் மோதுவான். நல்லா தான், ஏண்டா நல்லா தான்ற தெரியுது, அப்புறம் ஏண்டா வந்து மோதுன? உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கண்கள் முன்னால் பார்ப்பதை போன்று பின்னாலும் பார்க்கும். இப்படி உலகத்தில் எந்த மனிதராவது இருக்கிறாரா? முன்னால் பார்ப்பதை போன்று பின்னால் பார்ப்பது. ரசூலுக்கு ஒரு முறையாவது நாம் சலாம் சொல்லிவிட வேண்டும் என்ற ஆசை அபூபக்கர் ரலியல்லாஹு. எப்பயுமே ரசூலுல்லாஹ் தான் முன்னாடி சலாம் சொல்லுவாங்க. ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், எப்படியாவது முன்னாடி போனா தானே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பின்னாடியே போயிடுவோம். ரசூல் பக்கத்துல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் திரும்பிடுவோம். பின்னாடியே போறார். பக்கத்துல போனவொன்னு ரசூலுல்லாஹ் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டாங்க. ரசூலே, உங்களிடத்துல ஒரே ஒரு நாள் முன்னால் நான் சலாம் சொல்ல ஆசைப்பட்டேன், இப்படி திரும்பி சொல்லிட்டீங்களே. அபூபக்கர், முன்னால் பார்ப்பதை போன்று பின்னால் பார்க்கும் ஆற்றலும் எனக்கு இருக்கிறது, உனக்கு தெரியாதா? ஆனால் நன்மையில் உன்னை விட நான் தேவையுள்ளவன் என்றார். பெருமானாரே சொல்றாங்க, நன்மையில் உம்மை விட தேவையுள்ளவன். இப்ப நாம எவ்வளவு தேவையுள்ளவன்? ரசூலின் கண்கள் அதிசய கண்கள். மேராஜுக்கு சென்று விட்டு வந்தபோது நம்பவில்லையை குஃபார்கள். பைத்துல் முக்கத்தஸுக்கு சென்றீர்களா? அப்படியானால் பைத்துல் முக்கத்தஸுக்கு சென்றவர்களை அழைத்து வாருங்கள். ஜெருசலத்திற்கு சென்றவர்களை அழைத்து வரப்படுகிறார்கள். அங்க என்னென்ன இருக்குன்னு கேளுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு பார்வை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், கேட்ட கேள்விக்கெல்லாம் எத்தனை ஜன்னல்கள், எத்தனை கதவுகள். பைத்துல் முக்கத்தஸை மதீனாவிலே இருந்து கொண்டே, மக்காவிலே இருந்து கொண்டே மாணவி சொன்னார்களே. பெருமானாரின் கண்கள் ஆக தூரத்தில் இருப்பதையும் அழகாக காணுகிற கண்கள். முஅத்தா போர்க்களம் நடக்கிறது. அல்லாஹு அக்பர். மதீனால தான் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. முஅத்தா போர்க்களம் ரோமிலே நடக்கிறது. முஅத்தா. பெருமானார் இங்கிருந்து கொண்டே சொல்லுகிறார்கள், திடீரென்று கண்களில் கண்ணீர். சகாபாக்கள் கேட்டார்கள், என்ன நாயகமே, கண்ணில் கண்ணீர் வருகிறதே, என்ன காரணம்? என் சகோதரர் ஜாஃபர் ஷஹீதாக்கப்பட்டார். கொஞ்ச நேரத்தில் ஒரு பார்வை, ஸைத் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அந்த கொடி அப்படியே மாறி போனது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவிடத்திலே. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். இப்பொழுது கொடி காலித் இப்னு வலீதுக்கு மாறுகிறது. கண்டிப்பாக அவர் வெற்றியை பெறுவார். இங்கிருந்து கொண்டு முஅத்தாவில் நடக்கிற 1000 மைல்கள் 2000 மைல்களுக்கு அப்பால் நடப்பதை பார்க்கிற கண்கள் நாயகத்தின் கண்கள். இப்ப நாயகத்தின் உடலமை, தலையும் அற்புதம், கண்ணும் அற்புதம். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காது
ரசூலின் உடல் அமைப்பில் பெருமானாரின் காது நம் காதுகளை போன்றல்ல. பெருமானார் சொன்னாங்க, அஸ்மா அமானா தஸ்மாவும், நீங்கள் கேட்காததை எல்லாம் நான் கேட்கிறேன். எறும்பு சத்தத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட வரலாறு குர்ஆன் சொல்லுகிறது. யா யுஹன்னம் உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வஜுனு. எறும்பு கூட்டங்களே, சுலைமான் படையோடு வருகிறார், போய் ஒளிந்து கொள்ளுங்கள். எறும்பு பேசினதை நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? இல்லையா? கேட்குற மாதிரி ஒரு நிலை இருந்துச்சுன்னு சொன்னா, எறும்பு பேசுறது நாய் பேசுறதெல்லாம் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கே போக முடியாது. மனுஷன் அவ்வளோ திட்டம் இல்லையா? இல்லையா? இவனை மாதிரி உலகத்தில் நான் பார்த்ததே இல்லைன்னு பேசும். அதனால அல்லாஹ் கேட்காம வச்சிருக்கிறதே நல்லது. எறும்பு பேசுவதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். ஆனால் பெருமானார் எங்கோ இருப்பவர்கள் பேசுவதையும் கேட்பார்கள். மக்காவில் 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அம்ர் இப்னு வஹபு சஃப்வானும் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சஃப்வான் பணக்காரர் அம்ர் இப்னு வஹபை அழைத்தார். வா, உறைவாளை வைத்துக்கொள், விஷம் தோய்க்கப்பட்ட வாள், உன் கடனை தீர்த்து விடுகிறேன், உன் வறுமைக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், உன் குடும்பத்தை எல்லாம் பார்த்துக்கிறேன், முகம்மதை கொன்று வா, இதோ வாளை வைத்து அவரை வென்று வா. எங்க பேசுறாங்க? மக்காவில். ரசூலுல்லாஹ் மதீனாவில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 2 பேர் இப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறார் நம்மால். 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. மக்காவில் பேசியதை பெருமானார் சொல்லுகிறார்கள். அம்ர் இப்னு வஹப் மதீனா வந்தார், வாளோடு வந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாட்டிக்கிட்டார். உமர் ரலியல்லாஹு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களும் வாளோடு சுத்தினால் தானே ரசூலை கொள்வதற்கு. வாளோடு சுத்தினவர், வாளோடு சுத்திய அம்ர் இப்னு வஹப ரசூலுல்லாஹ்ட்ட பிடிச்சிட்டு வந்துட்டார். ரசூலே உருகிய வாளோடு வந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதற்காக உருகிய வாளோடு மதீனாவிற்குள் வந்திருக்கிறாய்? அம்ர் இப்னு வஹப் சொன்னார், என் மகன் உங்களிடத்திலே கைதியாக மாட்டி இருக்கிறார், பிணை தொகை கொடுத்து என் மகனை மீட்டுச் செல்ல வந்திருக்கிறேன். பொய் சொன்னான். அம்ர் இப்னு வஹப் பொய் சொல்றார். அப்ப பெருமானார் சொன்னாங்க, நீயும் சஃப்வானும் தனி அறையில் பேசியதை சொல்லட்டுமா? உன் வறுமைக்கு பொறுப்பேற்றார், உன் கடனுக்கு பொறுப்பேற்றார், உருகிய வாளை கொடுத்தார், இன்னதெல்லாம் தருகிறேன் என்று சொன்னாரே, அதை சொல்லட்டுமா? கொல்ல வந்த அம்ர் இப்னு வஹப் வாளை கீழே வைத்துவிட்டு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ், ஒரு நபியை தவிர நாங்கள் 2 பேரும் தனியாக பேசியதை வேறு யார் கேட்டிருக்க முடியும்? ரசூலின் காதுகள் நம்மை போன்ற ஈன காதுகள் அல்ல. ரசூலின் மூக்கழகு, நீள மூக்கு, ரசூலுக்கு எடுப்பான மூக்கு. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மூக்கை போல அரபுலகத்தில் யாருக்கும் நான் கண்டதில்லை என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு அருகில் இருக்கிற வாயழகு, லலீஉல் ஃபம். ரசூலுல்லாஹ்வுடைய வாய் எப்படி இருக்கும்னா அகலமான வாயாக இருக்கும், ஆனால் ரோஜா இதழை போல முடிந்திருக்கும். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் பராக்கு சனாயா சிரித்தால் பல்களுக்கு இடையிலிருந்து பிரகாசம் பிறக்கும். ரசூலின் பல்லழகு, ரசூலின் சொல்லழகு. அந்த வாய்க்குள் இருக்கிற நாவு, நாவில் இருக்கிற உமிழ்நீர். அல்லாஹு அக்பர். ஒழு செய்த தண்ணீரை கிணற்றிலே போடுவார்கள். அந்த கிணறு கஸ்தூரி மனம் தரும். நம்ம ஹவுஸுக்குள்ளே யாராவது ஒரு ஆள் துப்பி பாருங்க, அடுத்து பள்ளியாதுக்குள்ளே வர முடியாது. நாகராஜர் இதோட முடிச்சுக்க இல்லையா? அப்ப அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்த்தவர். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், எங்கள் கிணற்றில் பெருமானார் ஒழு செய்த தண்ணீரை, துப்பிய தண்ணீரை போட்டோம். அதற்கு பிறகு அதபுல்மா, எங்கள் கிணற்று தண்ணீர் இனிப்பு தண்ணீராக மாறியது. உப்பாக இருந்த நீர் இனிப்பு நீராக மாறியது. ஹுமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உமிழ்நீர். திக்குவா யாருக்காவது இருந்துச்சுன்னா மதீனாவில் திக்கி திக்கி பேசுவாங்கல்ல, பெருமானார்ட்ட வருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி வருகிறார்கள். ரசூலிடத்தில் கேட்கிற போது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ரசூலுல்லாஹ். இந்த சொரக்காயையும்
ரொட்டியையும் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டார்கள். மெண்டு சாப்பிட்டதில் கொஞ்சத்தை அந்த பெண்ணுக்கு கொடுத்தார்கள், மெண்டதில் கொஞ்சம் கொடுத்தார்கள். அந்த பெண் உண்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு கொன்னல் இல்லை. இதுதான் அண்ணலின் உமிழ்நீரின் ஆற்றல். ரசூலினுடைய உமிழ்நீர், ரசூலின் வாயழகு, பல்லழகு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை பாம்பு தீண்டியதே இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு சென்ற நேரத்தில் துணிமணி எல்லாத்தையும் கிழிச்சு அடைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் கிழிச்சு அடைச்சா 2 ஓட்டை அடைக்க முடியல. தன் காலை வச்சு அமுத்தி சம்மணம் போட்டு உட்கார்ந்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இரவு முழுவதும் தூங்கவில்லை, அயர்ந்து தூங்குகிறார்கள். உள்ளே இருக்கிற பாம்பு தீண்டு விடுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு உலகத்தில் நண்பர்னா அபூபக்கர் ரலியல்லாஹு மாதிரி நண்பர் உலகத்தில் இதுவரை பிறக்கவே இல்லை. பாம்பு கடிச்சு அப்படி இருக்கும். நாம் இருந்தால் ஊரை கூட்டிட மாட்டோம், பாம்பை பார்த்தாலே ஊரை கூட்டிடுவோம். கடிக்கிறது என்ன? ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரசூலின் உறக்கம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக என் உயிர் போனாலும் பரவாயில்லை, பெருமானார் என் கண்மணி உறங்க வேண்டும். இப்படி ஒரு தோழரை அல்லாஹ் கொடுத்திருந்தார். உடலெல்லாம் நிறம் மாறுகிறது. என்னவோ தெரியவில்லை, கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் பெருமானார் கன்னத்தில் விழுந்தது. சட்டென்று பெருமானார் விழிக்கிறார்கள். உடலில் நிறம் மாறி இருக்கிறது. என்ன அபூபக்கர் என்று கேட்கிற போது, பாம்புக்கும் உங்களை பார்க்கும் ஆசை இருக்காதா? பாம்புக்கும் உங்களை பார்க்கும் ஆசை இருக்காதா? உங்களை பார்க்கும் ஆசையில் என்னை தீட்டியது, என் நிறம் மாறியது ரசூலே. பெருமானார் பாம்பு கடித்த இடத்தில் தன் உமிழ்நீரை காண வைத்தார். நிறம் மாறியது, விஷம் இறங்கியது. அப்ப இந்த உமிழ்நீரின் ஆற்றல் என்ன என்பதை இந்த உம்மத்து உணர வேண்டும். இப்ப நம்ம ரசூல் யார்? எவ்வளவு பெரிய நாயகத்தின் உம்மத்து நாம. இந்த ரசூலை பற்றி எப்படியெல்லாம் அறிந்து அமல் செய்யும் இல்லையா? பெருமானார் யார்? கத்தாதா ரலியல்லாஹு கண்ணு போயிடுச்சு. பத்ர் போர்க்களத்துல கண்ணை தூக்கிட்டு வந்துட்டார் ரசூல். இல்லட்ட கண்ணை கையில் எடுத்துட்டு வர்றார். ரசூல் நான் நல்லா இருக்கும் போதே என் பொண்டாட்டி ஏத்துக்க மாட்டா, இதுல வேற நான் கண்ணு போயிருச்சுன்னு சொன்னாக்கா சுத்தமா ஏத்துக்க மாட்டா. அதனால நீங்க தான் ஏதாவது ஒரு வழி செய்யணும். பெருமானார் உடைச்சு போன பாட்ஸை ஒட்டின மாதிரி கண்ணை அப்படி தூக்கி வச்சு தடவுனாங்க. உமிழ்நீரை தடவினார்கள். கண் பார்வை கிடைத்தது. வரலாறு பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணின் ஆற்றல் இல்லையா, உமிழ்நீரின் ஆற்றல் அல்லாது. இதே நாவல தானே பேசுறோம். ரசூலின் பேச்சு, இந்த வாயிலிருந்து வருகிற பேச்சு, உலகத்திலே பேச்சு கூட பாதுகாக்கப்பட்ட தலைவர் யார்? மட்டும்தான். என்னென்ன பேசினார்கள்? கலாமுஹு லுஅ்லுஅன் லுஅ்லுஆ. ஒவ்வொரு பேச்சும் முத்து முத்தான பேச்சுக்கள். முத்தை போன்று பாதுகாக்கப்பட்ட தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானாரினுடைய குரலை கேட்டுட்டாங்க. நான் வத்தீனி வஸைத்துன் ஓதுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன சூரா தான். வத்தீனி வஸைத்துன் ஓதும் போது ஒரு சஹாபி மயங்கி விழுந்து விடுகிறார். அந்த தன்னுடைய ஹார்ட்டையே அவரால் கட்டுப்படுத்த முடியல, மயங்கி விழுகிறார். ரசூலே தெளித்து தண்ணீர் தெளித்து எழுப்புகிறார்கள். இது போன்று ஒரு குரலை என் வாழ்நாளில் கேட்டதே இல்லை ரசூலே. பெருமானாரின் குரல் அழகு, பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் வஹி. எதெல்லாம் பேசுறாங்களோ எல்லாம் வஹி. இவ்வளவு ஆற்றல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சொல்லுக்கு. அப்படியே கீழே இறங்குங்க. ரசூலுடைய இதயம் மா கதபல் ஃபுஆது வமா ரஆ. அல்லாஹு அக்பர். இந்த இதயத்திற்குள் பொய் நுழைந்ததே இல்லையாம். நம்மள்ட்ட சொல்ல முடியுமா? இந்த இதயத்துக்குள்ள பொய்யை தவிர எதுவுமே இல்லை. எல்லாம் பொய், ஏமாத்துறது, இட்டு கட்டுறது, கோல் சொல்றது, புறம் பேசுறது, எல்லாத்தையும் உள்ளடக்கி கொண்ட இதயம். ஆனால் ரசூலின் இதயம் அப்படி அல்ல. அல்லாஹு அக்பர். மா கதபல் ஃபுஆது வமா ரஆ. அல்லாஹ் சொல்லும் போதே அழகாக சொல்லுகிறார். அந்த இதயம் 4 முறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இதயம். உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துட்டு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் 2.5 வயசுல ஒரு முறை, 10 வயதில் ஒரு முறை,
அன்புக்குரியவர்களே, குர்ஆன் இறங்குகிற போது 40 வயதில் ஒரு முறை, இஸ்ரா மிஅராஜுக்கு செல்கிற போது ஒரு முறை, 4 முறை ரசூலுல்லாஹ்வுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணியவர் யார்? ஜிப்ராயில். பெருமானாரின் இதயம் எதில் பாதுகாக்கப்பட்டது? நான் சொல்லவில்லை, சஹீஹான ஹதீசுகள். இதயம் எதில் பாதுகாக்கப்பட்டது? ஜம்சமில் பாதுகாக்கப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கும் ஜம்சம் இதயத்தை பாதுகாக்குமா இல்லையா என்ற ஆய்வு நடக்கிறது. தங்கத்தட்டு ஜிப்ராயில் வருகிறார்கள், இதயத்தை எடுத்து ஜம்சமில் வைக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய எல்லா வஸ்வசாக்களையும் நீக்கிவிட்டு ஒளியை நிரப்பினார்கள். அதனாலதான் ரசூலுல்லாவால் மலக்குகளை பார்க்க முடியும், ரசூலுல்லாவால் சொர்க்கத்தை பார்க்க முடியும். காரணம், இதயம் 4 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் வேற எந்த நபிக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை. ஏன்னா எந்த நபியும் நேரடியாக அல்லாஹ்வை பார்க்கவே இல்லை. அல்லாஹ்வை பார்ப்பதாக இருந்தால் இது வெல்லாம். அப்ப நம்ம நபி எப்படிப்பட்ட நபி? ரப்பை பார்ப்பதற்காக தன் இதயம் தயார் செய்யப்பட்ட நபி. அப்ப உம்மத்தை பார்க்க மாட்டாங்களா? உம்மத்தின் செயல்பாடுகளை பார்க்க மாட்டாங்களா? அல்லாஹு அக்பர். இந்த இதயத்திற்கு அருகில் இருக்கிற பெருமானாரின் கரங்கள், நான் பட்டையும் தொடுவேன், பெருமானாரின் கரத்தையும் தொடுவேன். பெருமானாரின் கரம் பட்டை விட அல்யன், பட்டை விட மென்மையானது என்று பெருமானாரோடே சேர்ந்திருக்கிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். பெருமானாரின் கை பட்டை விட, அல்லாஹு அக்பர். அந்த கை நம்ம கை மாதிரியா? சாதாரண கையா? பெருமானார் கை அசைத்தால், ஒரு விரலை காட்டாங்கன்னா சந்திரன் 2ஆக பிளக்கும். நம்ம இங்க இருந்துகிட்டு சந்திரனை பிளக்க முடியுமா? அபூஜஹில் கேட்பான், நான் ஈமான் கொள்ளுகிறேன், ஆனால் சந்திரனை பிளக்க வேண்டும். பெருமானார், வா ஜபலே அபூ குபைஸுக்கு. வருகிறான் அபூஜஹில், சந்திரன் வருகிறது, 2ஆ பிளந்தாங்க, பௌர்ணமி நிலவு. இதை கேரளாவில் இருக்கிற சேரமான் பெருமான் கண்டு ஈமான் கொண்டார். பக்கத்தில் இருக்கிற அபூஜஹில், உன்னை விட பெரிய சூனியக்காரனை கண்டதே இல்லை என்றார். ஈமானின் வாய்ப்பு கிடைக்கவில்லை. பெருமானாரின் கரங்கள், 2 கரங்கள் பெருமானாருக்கு இணைந்தால் வானின் கதவு திறந்துவிடும். அவ்வளவு ஆற்றல். 2 கரங்கள் இணைந்தால் போதும். அபூ ஹுரைரா 35 வயசுல அழுதுட்டு வந்துட்டு இருக்கிறார். எதுக்கு அழுகிறீங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. கதில் அரபத் உம்மியா ரசூலுல்லாஹ், எங்க மம்மி அடிச்சுட்டாங்க அதனால அழுகிறேன்னாரு. 35 வயசுல அம்மா அடிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டில எல்லாம் 35 வயசுல அம்மா அடிச்சா அந்த அம்மா உயிரோடு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. இவன் போட்டு வெளுத்து எடுத்துருவான். பெருமானார் அடிக்கும்போது என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. ஹனக்து ராசியா ரசூலுல்லாஹ், தலை குனிஞ்சு பேசாமல் நின்றுக்கிட்டு அம்மா தானே அடித்தாங்க. பெருமானார் பக்கத்தில் அசன்ட்ட, அம்மாட்ட நல்ல விதமாக நடந்துட்ட. எதுக்காக உங்கள் அம்மா அடித்தாங்க? உங்களை ஈமான் கொண்டதுக்கு தான் அடித்தாங்க, உங்களை ஈமான் கொண்டதுக்கு தான் அடித்தாங்க. பெருமானார், நான் வேண்டுமா தாய் வேண்டுமா? நான் வேண்டுமா தாய் வேண்டுமா? பெருமானாரை பற்றி தெரியும். ரசூல், எனக்கு நீங்கள் தான் வேணும். பெருமானார் சிரிச்சுக்கிட்டே தொழுக போயிட்டாங்க. தொழுதுட்டு வெளியே வர்றாங்க, நேராக ஜிப்பா பிடிச்சிட்டார். அபூ ஹுரைரா, எங்கள் அம்மா பலகீனமானவள் நாயகமே, அதற்கு என்ன செய்ய சொல்லுகிறாய் அபூ ஹுரைரா? எங்கள் அம்மாவுக்கு நான் வேண்டும் நாயகமே. கொஞ்சம் தெளிவாக சொல்லேன் அபூ ஹுரைரா. எனக்கு என் தாய் வேண்டும் ரசூலே. என்ன செய்ய சொல்லுகிறாய் அபூ ஹுரைரா? 2 கரங்களை இணைத்து, அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அல்லாஹ் அபூ ஹுரைராவின் தாயாருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்க போதும். பெருமானார் 2 கரங்களும் இணைகிறது, வானின் கதவு திறக்கிறது. அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா. பெருமானார் 3 முறை சொன்னார்கள். அபூ ஹுரைரா 1 முறைதான் கேட்டார், நடக்கவில்லை. ஓடினார் ஓடினார் ஓடினார், கதவை தட்டினார். அவர் சேருவதற்குள் பெருமானாரின் துவா சேர்ந்திருந்தது. தாயார் கதவை திறக்கிற போது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், உன் முஹம்மதை காட்டி ஈமான் கொள்ள வேண்டும். பெருமானாரின் கரத்தின் ஆற்றல் பெய்யாத மழையை பெய்ய வைக்கும். பெருமானாரின் கரத்தின் ஆற்றல், தலையில் கை வைத்தால் இதயத்தில் ஈமான் இறங்கும். அபு மஹதூரா, சின்ன பையன் அபு மஹதூரா, அல்லாஹு அக்பர். சகாபாக்கள்லாம் பயணத்துல போகும்போது பாங்கு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அந்த பையனும் பாங்கு சொல்றான். அவ்வளவு அழகு. 8 வயசு 9 வயசு பையன் அல்லாஹு அக்பர்னு சொன்ன உடனே அவனும் கிண்டலுக்கு வேண்டி சொல்றான், அல்லாஹு அக்பர்ங்கிறான்.
அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொன்னோன்னா அவனும் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாங்கிறான். அந்த பையனை பிடிச்சிட்டு வாங்கன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆளை பிடிச்சிட்டு வந்து பிலால் ரலியல்லாஹு பக்கத்தில் வச்சு, நீங்கள் வாங்க சொல்லுங்க, என் குரல் நல்லா இருக்கு சொல்லட்டும். வாங்க சொல்ல சொல்ல அவரும் திரும்ப சொல்லுகிறார், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். வருகிற போது பெருமானார் தன் கையை தலையிலே வைத்தார்கள். இதயத்திற்குள் ஈமான் இறங்கியது. அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் கட்டி அணைத்துக் கொண்டு 8 வயது சிறுவன் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் தன்னை இணைத்துக் கொண்டார் பெருமானாரும். இதுதான் ரசூலின் கரத்தின் ஆற்றல். அதுக்கு பிறகு அபு மஹ்தூரா இந்த முன்னாடி முடிய வெட்டவே இல்லை. எல்லாத்துக்கும் பின்னாடி முடி இருக்கும். அபு மஹ்தூராவுக்கு முன்னாடி முடி. ஏன்னா ரசூலுல்லாஹ் என் மேல கை வச்சதுனால தானே ஈமான் கிடைச்சு. அந்த முடியை நான் வெட்ட மாட்டேன்னு இருந்தார். இப்ப பெருமானாரின் கையழகு. கால் நடந்தால் பாதத்தின் சுவடு விழாது, நடந்தால் நிழல் விழாது. மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு இறங்குவதை போல பெருமானார் இறங்குவார்கள். பெருமானாரை போன்று விரைவாக நடப்பவரை கண்டதே இல்லை என்று சகாபாக்கள் சொல்லுகிறார்கள். தலை முதல் கால் வரை பேரழகு பெட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து விட்டார்கள். நாளைக்கு பேர் வைப்பு நடக்கப் போகிறது. யார் பேர் வைக்கிறார்கள், எப்படி வைக்கிறார்கள், பெருமானாரின் குழந்தை பருவம் என்ன, நாளைக்கு காணலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய துவா நமக்கு தற்காப்புக்காக, நோய் நொடி வந்துடக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது, கஷ்டங்கள் வரக்கூடாது என்பதற்காக, தற்காப்புக்காக, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மா இப்தலாக பிஹி வ ஃபல்லலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃலீலா. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மா இப்தலாக பிஹி வ ஃபல்லலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃலீலா. இதை 3 தடவை ஓதி உடம்புல ஓதிக்கிட்டா அல்லாஹு அக்பர், நோய் நொடிகள் எல்லாம் வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புத துவா இந்த துவா. உஸ்தாத் அப்படி கொஞ்சம் முன்னாடி வாங்க, துவாவுக்கு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக.